கருணையா தமிழ்நாடு பஞ்சத்தில் இருக்குது பாரு. என்னையா இது ஒரு ஏடிஎம்கே 4 தலைவர். ஆனா விஜய் கூட்டத்துக்கு மட்டும் ஒவ்வொருத்தரும் காலி ஆகலாம். 15 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு போடுவாரு. எங்க போட்டாரு? தமிழ்நாட்டு அரசியலுக்கெல்லாம் பரபரப்பா சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதுல என்ன பெரிய ஹைலைட்னா, 1000 ரூபாய் எப்படி கொடுப்பாரு ஸ்டாலின், 2000 ரூபாய் எப்படி கொடுப்பா ஸ்டாலின் அப்படின்னு சொன்னார். இப்ப என்னடா கேட்டா, அவர் அறிவிப்புல நேற்றுலாம் தேர்தல் பிரச்சாரத்துல 10,000 ரூபாய் கருணை தொகையா. கருணையா தமிழ்நாடு பஞ்சத்தில் இருக்குது பாரு. எல்லாம் பரதேசிங்க பாரு. கொடு, உதவித்தொகைன்னு சொல்லி கொடு, கருணை தொகை அப்படின்னு சொல்ற. காலைல கருணை தொகைன்ற, திருப்பி உதவித்தொகைன்ற, எல்லாம் திட்டுறாங்க பொழுது. 1000 ரூபாய் படித்த பட்டதாரிங்களுக்கு 1000 ரூபாய், 2000 மாசம் இப்படின்னு. இதெல்லாம் எங்கேருந்துடா நிதி வருண்டாண்டா? இவங்க ஆட்சிக்கு வந்தா வரியெல்லாம் உயர்த்துவாங்களாம். வரியெல்லாம் உயர்த்தி அந்த வருவாயில நாங்கள் ஈடுகட்டி கருணை தொகையெல்லாம் 10,000 கொடுப்போம். இவர் கூட்டணி வச்சிருக்காரு மோடியை. 15 லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லி உட்கார்ந்தார். எவ்வளோ? 15 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் போடுவாரு. எங்க போட்டாரு? அந்த மாதிரி கதை தான். இப்போ ட்ரம்ப் கிட்ட சிக்கி மாட்டிக்கிட்டு மோடி மாரடிக்கிறார் பாரு. ட்ரம்ப்னுடைய அமெரிக்கா உச்ச நீதிமன்றமே டாக்ஸ் எல்லாம் ஏற்றது தப்பு, உனக்கு அந்த அதிகாரம், சிறப்பு அதிகாரம் நாட்டுடைய சர்வதேச நலனை கழித்துதான் சிறப்பு அதிகாரம், டாக்ஸ் எல்லாம் வரியெல்லாம் உயர்த்தத்துக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சம்டேடி தீர்ப்பு கொடுத்துருது. ஆனா மோடி மட்டும் அவர்கிட்ட வகையா சிக்கிக்கிட்டு இருக்காரு. ட்ரம்ப் கிட்ட அத்வானி பிரச்சனையில சிக்கல்ல போய் ஏதோ மாடிக்கிட்டு இருக்கா மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிக்கல்ல மாடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா கேட்டா, மோடி இந்திய அரசியல்வாதிகள் எல்லாரையும் ஐடி, இடி, இந்த மாதிரி ஐடி, இடி, பொருளாதாரம், சிபிஐ இப்படி மாதிரி ஒரு அமைப்புகளை வச்சு தமிழ்நாடு மாற்றிக்கிட்டு இருக்க. தமிழ்நாடு எல்லா நாட்டிலையும், இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்க. அது மாதிரி ட்ரம்ப் கிட்ட நீ சிக்கிட்டு இருக்க. ரைட், அது உன்னுடைய ராஜதந்திரம். ஓகே. தமிழ்நாட்டுடைய கள நிலவரம்னா, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இரட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா ஜெயலலிதாவால் ஆட்சி பிடிக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்ட 2 முதல்வர்கள். நியமனம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் அல்ல. எடப்பாடியோ ஓபிஎஸும். நீ பார் சசிகலா, நான் உட்கார வச்சேன். என்னை கர்நாடகா ஜெயில இருந்து எனக்கு பரோல் கொடுக்கறதுக்கே எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாரு எடப்பாடி. என் உயிருக்கே ஆபத்து, பல நெருக்கடிங்கெல்லாம் கொடுத்தாரு எடப்பாடி அப்படின்னு சசிகலா சொல்லி. சசிகலா கவுண்டரா தினகரன் சொல்றான். என்னையா இது ஒரு ஏடிஎம்கே 4 தலைவர். எடப்பாடி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம். இன்னையா இது நாடு எங்கேயா போய்கிட்டு இருக்குது? யார் கூட்டாலும் கூட்டம் வருது. அம்மா சசிகலா கூட்டாலும் கூட்டம் வருது, டிடிவி கூட்டாலும் கூட்டம் வருது, ஓபிஎஸ் கூட்டாலும் கூட்டம் வருது, எடப்பாடி கூட்டினாலும் கூட்டம் வருது, சீமான் கூட்டினாலும் கூட்டம் வருது, டிஎம்கே மாநாடு மாதிரி கூட்டங்கள் நடத்துது, கூட்டம் வருது. ஆனா விஜய் கூட்டத்துக்கு மட்டும் ஒவ்வொருத்தரும் காலி ஆகலாம். விஜய் கூட்டத்துக்கு மட்டும் இண்டோர் ஆடிட்டோரியம், ஐடி 2000 பேர் கார்டு, 3000 பேர் கார்டு, 5000 பேர் கார்டு. எப்படியாது விஜய் கட்சிக்காரங்க மட்டும் விழுந்தா காலி ஆகலாம். எவ்வளோ பாரு, வேலூர்ல அவர் வர வேன்லாம் எப்படிலாம் மணக்கிறானுங்க பாரு. காட்டு மிராண்டித்தனமா
கட்சி தொண்டர்கள் மாதிரியா நடந்துக்கிறாங்க. அவங்க கட்சி ரசிகர்கள் சிஎம் அப்பா அவர் நடிகரை பார்க்கணும் பார்த்தியா, அதில் 2 பேர் பைக்கில் வந்து அடிபட்டிருக்கான். ஏயா இது மாதிரிலாம் மோடி அமித்ஷாவும் போடுற கணக்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய கணக்கு தப்பு கணக்காக போய்கிட்டு இருக்குது. எப்படியோ போடுறாங்க, ரைட், ஓகே. எப்படி போட்டாலும் இந்த வாட்டி டிஎம்கே பலம் அதிகம். எதிர்கட்சியினுடைய பலவீனத்தால் டிஎம்கே கட்சி நல்ல பலமாக இருக்கு. விஜயகாந்த் கட்சி வேற வந்து சேர்ந்துருச்சு. இனி மரவெட்டிக்காக தான், அவ்வளோதான். அதை வந்து ஒரு கட்சியாக பொருட்பாடுபடுத்த முடியாது. அதனால வந்து நல்லா வலுவாக போயிட்டு இருக்கு. எடப்பாடியினுடைய முகத்திரையே இனி டெய்லி சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி பேனரில் பாட்டு அறிக்கை விட்டுட்டு இருப்பாங்க. மோடி ஸ்டார்ட் பண்ணிட்டான். சசிகலா மூலமா ஒரு கட்சி, டிடிவி மூலமா கட்சி, ஓபிஎஸ் மூலமா ஒரு கட்சி. ஒரு ஏடிஎம்கேக்கு எத்தனை கட்சிங்க கவுண்டரு கிருஷ்ணானுங்க ஓட்டலாம். அதெல்லாம் டிஎம்கேக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு. விரைவில் சந்திப்போம் அடுத்த காணொலி.